எங்களுக்கு ப்ளூ கிராஸ்ன்னு ஒன்று இருக்கிறதே தெரியாது, இப்போ தான் தெரியும். உங்களுக்கு இவ்வளோ தெரியுது. எம்கே அதுக்கு அடித்தா நீங்கள் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அக்கா. கம்ப்ளைண்ட் பண்ணி அவன் தூக்கி உள்ளே வைப்பான், அது கம்பி கேட்டு வழியாக வெளியே ஓடி வந்துடும். அச்சோ பாவம், தாயும் பிள்ளையுமா சந்தோஷமாக இருக்கட்டும். நம்மளுக்கு அடித்தாலும் பரவாயில்ல, அந்த வழியை ஏற்றுக்கலாம். அது சின்ன குழந்தை தானே, கூப்பிடுது, கத்துது. எத்தனை நாள் லீவு மயிலாடுதுறையில்? அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? இந்த காலத்தில் எந்த பிள்ளைங்க ஹெல்ப் பண்ணுது? ஃபோனை வச்சுட்டு இது பண்ணுறதுக்கே நேரம் சரியாக இருக்குது. அது போக படிப்பு, ஹோம்ஒர்க்கு, எக்ஸாமு கேட்டாலே நமக்கு தலை சுற்றுது. இன்றைக்கி மட்டும் லீவா எம்கே? ஓகே ஓகே. எம்கே ஜுவல்லர்ஸ்ன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? திருநெல்வேலி சைடு ஃபஸ்ட்டு இருந்துச்சு, இப்போ இருக்கான்னு தெரில. எம்கே ஜேன்னு பெரிய ஜுவல் ஷாப்பு, தங்க நகைக்கடை. நான் படிச்சுட்டு இருந்தேன், கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலான்னு வந்தேன். ஓகேப்பா ஓகேப்பா. டைம் கிடைக்கும் போது நல்லா விளையாடுங்க, சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. ஃப்ரீ டைமு வாங்க, ஃபோன் யூஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம், ரொம்பலாம் யூஸ் பண்ணாதீங்க. நமக்கு கண் ரொம்ப முக்கியம். கண்ணில் உள்ள ஈரத்தன்மையெல்லாம் உறிஞ்சிருது ஃபோனை, நல்லா தெரியுது. அக்கா நீங்கள் 10th எவ்வளோ? 373. 500க்கு கம்மி தான். அந்த காலத்தில் மார்க்கெல்லாம் வீட்டில் எங்களெல்லாம், நாங்கள்லாம் படித்ததே எங்கள் ஓன் இன்ட்ரெஸ்ட்டு தான். வீட்டிலலாம் படிங்கன்னு சொன்ன நாளே கிடையாது. நான் காலையில் சுபுவு தொழுதுட்டு சுபுவுக்கு முன்னாடி எழுந்திரிச்சிருவேன். எக்ஸாம் டைம்லாம் எழுந்திரிச்சி படிச்சுட்டு இருந்தேன்னா எங்கள் அப்பா சொல்லுவாங்க, ஏம்மா தூங்கலையாம்மான்னு கேட்பாங்க. இப்போவே நான் கண்ணாடி தான் போட்டு இருக்கேன். அச்சோ, இப்போ எதுக்கு போட்டிருக்கீங்க கண்ணாடி? மொபைல் பார்க்குறதுக்காகவா இல்லை பவருக்கா? அப்படி ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்தோம். நம்மளோட இதில் பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப செல்லம் தெரியுமா? நீ தூங்குமா அப்படி சொல்லுவாங்க. எங்கள் அம்மா எழுப்பி விட்டாலும் எங்கள் அப்பா சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளைங்களை எழுப்பாத, அவங்களாம் எந்திரிக்கட்டும், அவங்க நாளைக்கு புகுந்த இடத்துல எப்படியோ அவங்க தான் காலையில் எந்திரிக்கணும், எல்லா வேலையும் பார்க்கணும், கல்யாணம் ஆயிடுச்சுன்னா குழந்தைய பார்க்கணும், கணவனை பார்க்கணும், பொறுப்பு வந்துடும். நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்களால இந்த மாதிரி தூங்க முடியும், ஃப்ரீயாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தகப்பனார். எம்கே எங்கள் வீட்லேயும் படிக்க சொல்ல மாட்டாங்க, நானே தான் படிப்பேன். குட் படிக்கணும். இப்போ உள்ள காலங்களில் படிப்பு ரொம்ப முக்கியம். ஆனால் மார்க்கு தான் பேஸுங்கிறது சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் மார்க் முக்கியம்தான். ஆனால் எக்ஸ்ட்ரா நாலேஜ் வளர்த்துக்கணும். எம்கே பவர் கிளாஸ் அக்கா, அப்படியா? நல்லா கேரட்டு இதெல்லாம் சாப்பிடுங்க எம்கே. ஆனால் 10th and 11th மார்க் கம்மி ஆயிடுச்சு, அப்படியா? மார்க் முக்கியம்தான், ஆனால் மார்க்கு தான் நம்ம லைஃப்பை செட் இது பண்ணுங்கிறது இது. உங்களுக்குன்னு ஒரு திறமைகள் இருக்கும், அதை வச்சு நம்ம முன்னுக்கு வந்துடலாம். ஸ்டடீஸுங்கிறது நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோம், எங்கே போனாலும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும், சரிங்களா? அதுக்கு தான் ஸ்டடீஸ். மற்றபடி நீங்கள் தான் உங்கள் திறமைகளை வளர்த்துக்கணும். நல்லா பேசணும், தைரியமாக இருக்கணும்.
இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு சொல்லி தர வேண்டியதில்லை அவங்க